என்னடா கவி எஞ்சிட்டியா? இப்பதான்டா எந்திரிச்சேன். என்ன பண்ற? பாத்ரூம் போக போறேன்டா. சரி, என்ன பிளானு? சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். சரி, கிரவுண்டுக்கு போலாமா? டேய், அவன் குவாரண்டைன்ல வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். உனக்கு கிரவுண்டுக்கு போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மாஸ்க் போட்டு வா, பார்த்துக்கலாம். அப்போ போலீஸ்கிட்ட அடி வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். சேர்ந்து அடி வாங்கலாம், நீ வா. சரி. ஏய், அப்புறம் அவனே ஃபோன் பண்ணி கூப்பிடு. எப்படியா அந்த நாய் தூங்கிட்டு தான் இருக்கும். அப்படியே நம்ம குரூப்லேயே மெசேஜ் போட்டுரு. என்னடா? என்னடா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கடா. நீ மட்டும் வந்திருக்கியா? எல்லாம் உள்ள இருக்கிறாங்கடா. இல்லையா? சரி, தர்ஷன் வந்திருக்கான்ல. இல்லடா, அவன் ஆள் கூட வெளியே போயிருக்கிறான். என்னடா இது புதுசா இருக்கு? எப்பவுமே எங்க போனாலும் 3 பேர் ஒன்னா தானே போவோம். நானும் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் வரல. சரி, பரவாயில்ல, வா. டேய், பிக்சர் ரெடி பண்ணுங்கடா. மாடு மாடு எப்போ எஞ்சி வரான் பாரு. அடுத்த ஒரு அக்கா கல்யாணம் வருதுடா. நீ யாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போகல. இன்னைக்கு போவோமா நாளைக்கு போவோமா? போட்டதால சொல்கிறேன். இல்லம்மா, நான் அவனுங்களோட போறேன். டேய், நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன்டா. நீ யாருமே டிபெண்ட் ஆகாத. எப்பயுமே அவங்க நமக்கு அவைலபிளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீ கூப்பிட்ட டைம் அவங்க வரலைன்னா நீ கண்டிப்பாக ஹேட் ஆவ. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்க கற்றுக்க. புரிஞ்சதா? மாமா அம்மா அம்மா கிரிஞ்சா பண்ணாதம்மா. இப்பெல்லாம் உங்களுக்கு கிரிஞ்சா தானே தெரியும். என்னடாது போ, அவங்களோடய போ. The number you have dialed is currently busy. Please try later. The number you have dialed is currently busy. Please try. The number டேய், என்னடா பண்ற? அருள் 5 நிமிஷம் இருடா, ஃபோன் பண்ணுறேன். மா, 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. டேய், ½ அன் ஹவரில் கூப்பிட வேண்டாம், சாப்பிட வந்துடு. தெரியும். அவங்க நம்ம கூப்பிடுற டைம் அவைலபிளாக இருக்க மாட்டாங்கப்பா. நீ தனியா இருக்க, முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்க. தனியா இருக்க கத்துக்கோ. தனியா இருக்க கத்துக்கோ. தனியா இருக்க கத்துக்கோ. தனியா இருக்க கத்துக்கோ. தனியா இருக்க கத்துக்கோ.
ஷோ கனவா? ஹலோ சொல்றா. டேய் அருள், என் ரெக்கார்ட் புக் பார்த்தியாடா? வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. ஐயோ! அந்த மேம் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டே இருடா. காலங்கத்தாலே பதறிட்டு. அதெல்லாம் விட்றா. நேத்து ஒரு கனவுடா. என்னால நம்பவே முடியலடா. டேய் இரு, எல்லாத்துக்கும் தான் கனவு வரும். அதே மாதிரி தான் உனக்கும் கனவு வந்திருக்கு. அது ஏன் உன்னால நம்ப முடியல? அட அத சொல்லடா. அந்த கனவுல நடந்த விஷயத்த நம்ப முடியலன்னு சொன்னேன். ஆமா, ஒரு கனவுல பிரியங்கா சோப்ரா டான்ஸ் ஆட போகுது. அப்படியே என்னடா கனவு? அதை இப்ப சொல்லிட்டே போனா நம்ம ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும். நீ நம்ம ஸ்கூலுக்கு வா பேசிக்கலாம். ஐயோ! நான் இன்னைக்கு வரலப்பா. ரெக்கார்ட் புக் வேற காணோம். அந்த மேம் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. போட்டு சாவடிச்சிடும். நான் வரல இன்னைக்கு. அப்போ நீ போல. இல்ல. சரி அப்ப நானும் போல. நம்மளோட பார்க்குக்கு வந்துரு பேசிக்கலாம். டேய் ஹாய்டா. என்னடா காவ்யா அப்படி இருக்க? டேய் அருள், அப்படி கூப்பிடாதடா. நான் என்ன பேசவே ஆரம்பிக்கலடா. சரி விடு. ஏய் இரு. இவ இன்னைக்கு ரெக்கார்ட் புக் காணோம், அதனால ஸ்கூலுக்கு வரல. நீ ஏன் வரல இன்னைக்கு? ஏன் அந்த கார்டு கொடுக்கானுடா? வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. வீட்டுல என்ன தேடினியா? தேடினேன். எங்க போச்சு? ஏன்னா நான் தான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். வீட்டில் எப்படி இருக்கோம்? அடிங். டேய் வாங்கடா இங்க, சின்ன பசங்க மாதிரி. அதெல்லாம் விட்றா, உன் கனவு சொல்லு. என்னடா அருள், கனவா? என்ன ஃபெயில் ஆயிருக்கா இல்லை வீட்டை விட்டு தோத்துட்டாங்களா? நீ எல்லாம் எத்தனை நாள் இருந்தது பெரிய விஷயம்டா. சே. டேய் நீ வேற பேசாம இருடா. சொல்றா. அதாவது ஒரு 2020 இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆஹா. இப்போ நம்மளாம் எப்படி இருக்கோம்? ஃபுல் க்ளோஸா? அப்போ நம்மளாம் பிரிஞ்சிட்டோம்டா. இப்போ இருக்கிற வைபே இல்லை. இவன் பார்த்தா கமிட்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருக்கான். நீ பார்த்தா ஏதோ ஒரு கும்பல் கூட ஜாலியாக இருக்கு. சரி அதை கூட விட்றா. நான் உனக்கு அவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணேன், நீ என்ன எடுக்கவே இல்லை? ஃபோன் பண்ணியா? எங்க எனக்கு வரவே இல்லையாடா? அந்த கனவுலடா. அப்புறம் ஏதோ ஒரு வைரஸ் வேற, பேர் கூட கொரோனா வைரஸ் நினைக்கிறேன். எல்லாரும் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்கடா. என்னால் நம்பவே முடியலையாடா. இப்படியெல்லாம் கனவு வருதா? பாரேன். இங்க பாரு, ஜஸ்ட் ஒரு ட்ரீம் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்கேஜி படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் படிக்கிற போது ஃப்ரெண்ட்ஸ் தான். காலேஜ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே மாதிரி வேலைக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான். சரியா? யாரு? அது ஒன்றும் இல்லைடா. புதுசாக கமிட் ஆகிருக்கிறான், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணி. ஓ கேர்ள் ஃப்ரெண்ட். இல்லைடா, அவன் ஆள் கூட வெளியே போயிருக்கான். டேய் நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி அப்ராட் போக போகிறேன். அங்கேயே படித்து முடிச்சிடலான்ட்டு இருக்கிறேன். இரு ஒரு நிமிஷம். ஓ ஓ இல்ல என்னடா சடனா? இல்லைடா, அப்பாவுக்கு அங்கேயே வேலை கிடைச்சிருச்சு. ப்ளஸ் அம்மாவுக்கும் அங்கேயே நான் படிக்கிறது இஷ்டம். ஸோ நாங்கள் ஃபேமிலியோட அங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கிறோம். டேய் அதெல்லாம் ஃபீல் பண்ணாடுறா. நம்ம டச்லேயே இருப்போம். ஏதாச்சும் ஒன்றா ஃபோன் பண்ணு. ஹலோ, சொல்லு பேபி. ஹலோ, வந்துட்டேம்மா. டேய் ஒரு half அன் அவர் சாப்பிட வர சொன்னேன்லடா. வாடா கீழ. இந்த வரேம்மா.